குரு வேதா கிட்ஸ் சேனல். அன்பு குழந்தைகளே, மீண்டும் ஒரு முறை உங்களை எங்கள் மந்திர காட்டுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 4 அற்புதமான சாகச பயணங்களை மேற்கொள்ளப் போகிறோம். நமது நண்பர்களான குரங்கு, கோழி, ஆமை, கொக்கு மற்றும் எலி இணைந்து எப்படி பல சவால்களை சந்திக்கிறார்கள், எப்படி ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள் என்று பார்க்கப் போகிறோம். சாகசம் 1, வெள்ளப்பெருக்கு சாகசம். இந்த காடு எப்போதும் அமைதியாகவும் பசுமையாகவும் இருக்கும். ஆனால் ஒரு நாள் வானம் இருண்டது, பலத்த இடிசத்தம் கேட்டது, கொட்டு கொட்டு என்று மழை கொட்ட ஆரம்பித்தது. சில நிமிடங்களிலேயே காடு முழுவதும் தண்ணீர் நிரம்ப ஆரம்பித்தது. இதோ பாருங்கள், தண்ணீர் சீறி பாய்ந்து வருகிறது. நம் நண்பன் கோழி, கொக்கரி வெள்ளத்தைக் கண்டு நடுங்கிப் போயிருந்தது. ஐயோ, தண்ணீர் என்னை விழுங்கிவிடுமே என்று பயத்தில் சிறகுகளை அடித்துக் கொண்டது. எலியும் பயந்து ஒரு மரத்தின் கிளை மீது பற்றிக்கொண்டது. நண்பர்களே, என்ன செய்யப் போகிறோம் என்று கூக்குரலிட்டான். அப்போதங்கே மெதுவாக ஆமை மெதுவன் நீந்தி வந்தது. மெதுவன் பயப்படவில்லை. அது ஒரு பெரிய மிதக்கும் படகு போல இருந்தது. கவலைப்படாதீர்கள், என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள் என்று அன்போடு அழைத்தது. உடனே கொக்கரியும் மணியும் ஆமையின் முதுகில் பத்திரமாக ஏறிக்கொண்டன. ஆனால் எங்கே போவது? எல்லா இடமும் தண்ணீரில் மூழ்கிவிட்டது. அப்போதுதான் வானத்தில் பறந்து கொண்டிருந்த கொக்கு நீலன் மேலிருந்து ஒரு பாறையை கண்டது. அதோ அங்கே பாருங்கள், அந்த பெரிய பாறை பாதுகாப்பானது என்று சத்தமிட்டது. கொக்கு மேலிருந்து வழிகாட்ட ஆமை அந்த பாறையை நோக்கி நீந்த ஆரம்பித்தது. தண்ணீர் அவ்வளவு வேகமாக பாய்ந்தது. ஆமை தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி மெதுவாக நீந்திக் கொண்டிருந்தது. அந்த பாறையை அடைவதற்குள் ஒரு பெரிய மரக்கட்டை வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு ஆமை இருக்கும் இடத்திற்கு அருகில் வேகமாக வந்தது. அனைவரும் பயந்து போனார்கள். அப்போதுதான் குரங்கு சுட்டி ஒரு உயரமான மரத்தில் பற்றிக் கொண்டிருந்தது. பயப்படாதீர்கள், நான் இருக்கிறேன் என்று கத்தியது. சுட்டி ஒரு நீண்ட மரக்கிளையை பிடித்துக்கொண்டு ஆமை இருக்கும் திசையில் நீட்டினான். ஆமை, அந்த கிளையை பிடித்துக்கொள் என்று குரங்கு சத்தமிட்டது. ஆமை தன் முழு பலத்துடன் அந்த கிளையை பிடித்துக்கொண்டது. குரங்கு சுட்டி தன் கைகளால் கிளைகளை உறுதியாக பிடித்துக்கொண்டு ஆமையையும் அதன் மேலிருந்த நண்பர்களையும் பத்திரமாக கரைக்கு இழுத்தது. கரைக்கு வந்தவுடன் அனைவரும் குரங்குக்கும் ஆமைக்கும் நன்றி சொன்னார்கள். நண்பர்களே, நாம் தனியாக இருந்திருந்தால் இந்த வெள்ளத்திலிருந்து தொப்பியிருக்க முடியாது என்றான் கொக்கரி. ஆம், ஒருவருக்கொருவர் உதவி செய்ததால்தான் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்றது மணி. ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை அவர்கள் அன்று உணர்ந்தார்கள். சாகசம் 2, காணாமல் போன வைரம். வெள்ளப்பெருக்கு ஓய்ந்த பிறகு காடு மீண்டும் அமைதியானது. ஒருநாள் நண்பர்கள் அனைவரும் ஒரு புதிய சாகசத்தை தேடிச் சென்றார்கள். அவர்கள் ஒரு பெரிய பாறையாலான குகையை கண்டார்கள். குகையின் வாயில் மர்மமாக இருந்தது. இந்த குகைக்குள் என்ன இருக்கும் என்று குரண்டு கேட்டது. ஒருவேளை பொக்கிஷமாக இருக்கலாம் என்றது கோழி. குகையின் உள்ளே ஒரு சிறிய திறப்பின் வழியே ஒரு பிரகாசமான ஒளி தெரிந்தது. அதோ அங்கே பாருங்கள், ஒரு வைரம் ஜொலிக்கிறது என்றது கொக்கு. ஆனால் அந்த திறப்பு அவ்வளவு சிறியதாக இருந்தது. யார் உள்ளே போவது? நான் தான் உள்ளே போவேன் என்றான் மணி என்ற எலி. அதன் சிறிய உருவம் அந்த குகைக்குள் செல்ல சரியாக இருந்தது. எலி தைரியமாக உள்ளே சென்றது. எலி குகையின் உள்ளே நுழைந்து வைரத்தை கண்டுபிடித்து அதை தன் வாயில் கவ்விக்கொள்கிறது. வைரத்துடன் எலி வெளியே வர முயன்றபோது ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து குகையின் வாயிலை மறைத்துவிட்டது. எலி உள்ளே மாட்டிக்கொண்டது. ஐயோ, வெளியே வர முடியவில்லையே என்று எலி சத்தமிட்டது. நண்பர்கள் அனைவரும் பதறினார்கள். நாம் எலியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்றது கோழி. குரங்கு சுட்டி தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த பெரிய பாறையை நகர்த்த முயன்றது. குரங்கு பாறையை தள்ளுகிறது. ஆனால் பாறை அவ்வளவு கனமாக இருந்தது, அது அசையவில்லை. அப்போது கொக்கு நீலன் மேலிருந்து வானத்தில் பறந்து சென்றது. நான் எதிரிகள் யாராவது வருகிறார்களா என்று பார்க்கிறேன், பாறையை நகர்த்தும் சத்தம் யாரையும் ஈர்க்கக்கூடாது என்று எச்சரித்தது. கோழி கொக்கரி தன் கூர்மையான அலகால் பாறையின் அடியிலிருந்த மண்ணை தோண்ட ஆரம்பித்தது. மெல்ல மெல்ல பாறையின் அடியில் ஒரு சிறிய இடைவெளி உருவானது. குரங்கு மீண்டும் முழு பலத்துடன் பாறையை தள்ள இப்போது ஒரு சிறிய அளவு நகர்ந்தது. அந்த சிறிய இடைவெளியின் வழியாக எலி வெளியே வந்தது. ஹூஷ், அப்பாடா என்று பெருமூச்சு விட்டது. ஆனால் வைரம் இன்னும் ஆபத்தில் இருந்தது.
பாறை எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் விழலாம். வைரத்தை என்ன செய்வது என்று அனைவரும் யோசித்தார்கள். அப்போது ஆமை மெதுவன் சொன்னார், என் ஓடு மிகவும் கடினமானது. வைரத்தை என் ஓட்டுக்குள் பத்திரமாக வைத்து எடுத்துச் செல்லலாம். உடனே எலி வைரத்தை ஆமையின் ஓட்டுக்குள் பத்திரமாக வைத்தது. அனைவரும் சேர்ந்து அந்த பெரிய பாறையை தள்ளி குகைக்கு ஒரு பெரிய வாயிலை திறந்துவிட்டார்கள். அவர்கள் அனைவரும் வைரத்தை பத்திரமாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் காட்டுக்கு திரும்பினார்கள். இந்த சாகசத்தில் அவர்கள் பாதுகாப்பு, அறிவு மற்றும் தைரியம் எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். சாகசம் 3, காட்டுத் திருவிழா மேளம். நண்பர்கள் அனைவரும் ஒரு பெரிய சவாலை வெற்றிகரமாக முடித்த பிறகு ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினார்கள். நாம் ஒரு திருவிழா நடத்தினால் என்ன என்றது கோழி கொக்கரி. ஆஹா, ஒரு இசை நிகழ்ச்சி! நான் மரங்களை தட்டி மேளம் வாசிக்கிறேன் என்றது குரங்கு சுட்டி. கோழி தனது கால்களால் தரையில் தாளம் போட்டது. தாம் தூம் தாம் தூம் என்று கோழி தன் குரலால் பாடியது. கொக்கு நீலன் தனது நீண்ட மூக்கினால் ஒரு புல்லாங்குழலைப் போல பயன்படுத்தி இனிமையான இசையை எழுப்பியது. ட்ரிங் ட்ரிங் என்று மெல்லிய மணியோசை எலியின் கைகளிலிருந்து வந்தது. எலி மணி சிறிய கற்களையும் சில காய்களையும் தட்டி தாளம் போட்டது. இப்போது எல்லாமே தயாராக இருந்தது. இசை ஒலிக்க ஆரம்பித்தது. நாம் ஏன் நடனமாடக்கூடாது என்றது கோழி. உடனே குரங்கு தனது துள்ளலான நடன அசைவுகளை காட்டியது. கொக்கு அழகாக பறந்து பறந்து நடனமாடியது. எலி தனது சிறிய கால்களை வைத்து மிக வேகமாக நடனமாடியது. மெதுவனாமை முதலில் வெட்கப்பட்டது. என்னால் எப்படி நடனமாடுவது? நான் மிகவும் மெதுவாக இருக்கிறேன் என்றது. ஆனால் நண்பர்கள், நீ உன் பாணியில் நடனமாடு, அதுவும் அழகுதான் என்று உற்சாகப்படுத்தினார்கள். மெதுவன் மெதுவாக தனது ஓட்டை அசைத்து ஒரு பெரிய ஆமை நடனம் போட்டது. அதன் ஒவ்வொரு அசைவும் மற்றவர்களுக்கு வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. காடு முழுவதும் இசை நிரம்பியது. அனைத்து விலங்குகளும் ஒன்றிணைந்து ஆடிப்பாடின. அவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தினார்கள். இந்த சாகசத்தில் அவர்கள் மகிழ்ச்சி, இசை மற்றும் தனித்திறமைகளை கொண்டாடுவதின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார்கள். சாகசம் 4, மந்திர குளம். ஒரு நாள் காட்டிலிருந்த ஒரே ஒரு பெரிய குளம் வறண்டு போனது. தண்ணீர் இல்லாமல் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் தவித்தன. ஐயோ, தண்ணீர் இல்லையே, எப்படி உயிர் பிழைப்பது என்று அனைவரும் கவலையுடன் நின்றனர். மெதுவனாமை குளத்தின் அடியில் மெதுவாக ஊர்ந்து சென்று பார்த்தது. இங்கே பாருங்கள், குளத்தின் அடியில் ஒரு ரகசிய கதவு இருக்கிறது என்று கத்தியது. அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த ரகசிய கதவு ஒரு காலத்தில் தண்ணீர் வந்த வழியை மறைத்திருந்தது. ஆனால் அந்த கதவு முழுவதும் மண் மற்றும் கற்களால் மூடப்பட்டிருந்தது. எலிமணி உடனே உள்ளே சென்றது. தனது சிறிய கைகளாலும் கூர்மையான பற்களாலும் அந்த சிறிய திறப்பை தூய்மைப்படுத்தியது. இப்போது திறப்பு ஓரளவு தெரிந்தது. குரங்கு சுட்டி ஒரு பெரிய கம்பியால் அந்த கதவை திறக்க முயன்றது. குரங்கு பாறையை தள்ளுகிறது. ஆனால் பாறை அவ்வளவு கனமாக இருந்தது. அது அசையவில்லை. அப்போது கொக்கு நீலன் மேலிருந்து வானத்தில் பறந்து சென்றது. மேகங்களை வரவழைக்கிறேன் என்று கத்தியது. கொக்கு தனது சிறகுகளை வேகமாக அடித்து மேகங்களை வரவழைக்க செய்கை செய்தது. திடீரென்று வானத்திலிருந்து மழை பொழிய ஆரம்பித்தது. அந்த மழை நீர் குரங்கு திறந்த பாதையின் வழியாக குளத்திற்கு வேகமாக வந்தது. கோழி கொக்கரி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. கொக்கரக்கோ, தண்ணீர் வந்துவிட்டது, தண்ணீர் வந்துவிட்டது என்று சத்தமிட்டது. குளம் மீண்டும் நீரால் நிரம்பியது. காடு முழுவதும் சந்தோஷத்தில் மூழ்கியது. அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் தண்ணீர் குடித்தன. இந்த சாகசத்தில் அவர்கள் பொறுமை, விடாமுயற்சி மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதின் முக்கியத்துவத்தை கற்றுக்கொண்டார்கள். அன்பு குழந்தைகளே, நமது சாகச பயணம் இன்று முடிவடைகிறது. குரங்கு, கோழி, ஆமை, கொக்கு மற்றும் எலி ஆகிய நம் நண்பர்கள் பல சவால்களை சந்தித்தார்கள். பல பாடங்களை கற்றுக்கொண்டார்கள். ஒற்றுமையின் பலம், அறிவின் துணை, ஒருவருக்கொருவர் உதவுவதன் பெருமை, மகிழ்ச்சி மற்றும் விடாமுயற்சி இவை அனைத்தும் நம் வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் மூலம் நாமும் கற்றுக்கொண்டோம். மீண்டும் ஒருமுறை இதுபோன்ற சாகச பயணத்தில் சந்திப்போம். இந்த கதை பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. பாய் குட்டீஸ்.